ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. 2 நாளாக எங்கே திரும்பினாலும் இந்த ஸ்டோரியை தான் பார்க்க முடிஞ்சுது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா மனசை உருக்கிற விஷயங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு. தலையில்லாத ஒரு சின்ன குழந்தையோட உடலை ஒரு அப்பா கையில் வச்சு கதறிட்டு இருக்காரு. சுற்றி எல்லா இடத்துலையும் நெருப்பு, சாம்பல், சாதாரண சாம்பல் இல்லை, மனுஷங்களோட சாம்பல். கிட்டத்தட்ட ஒரே ராத்திரியில் 45 பேருக்கும் மேலே செத்துருக்காங்க. இன்னும் முடியல. இப்போ தன்னோட மொத்த ஆர்மியோட ராஃபாக்கு இஸ்ரேல் கிளம்பிட்டாங்க, மிச்சம் இருக்கிற டெரரிஸ்ட் அழிக்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு சேஃப் ஷெல்டரும் இல்லை, தப்பிச்சு போக ஊரும் இல்லை. எதிரில் வர சாவை நோக்கி எதுவுமே பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. இதில் டெரரிஸ்ட் அந்த கவர்மெண்ட் தானே, அவங்களுக்கு யார் தண்டனை கொடுப்பா? சத்தியமாக புரியல. இதை பற்றி பேசினா சரியாயிடுமான்னு ஒரு 4 பேர் வருவாங்க. பட் 2009 ஸ்ரீலங்காவில் நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்க செத்தாங்களே, அந்த வழி நமக்கு தெரியும் தானே. அந்த வழி இப்போ இன்னொரு நாட்டில் நடக்கும்போது எப்படி பேசாமல் இருக்கிறது? பேசலாம். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, நான் உட்பட. இது ஏதாவது ஒருத்தருக்கு போய் சேர்ந்தாலே போதும், அவங்க 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அது 4 ஆகும் 8 ஆகும், நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கிறோன்னு காட்டலாம். செத்துப்போன மக்களுக்கு நம்ம பண்ணுற மரியாதை அதுதான். பட் இது எப்போ தான் முடியும்? என்னடா உலகம் இது? இந்த 2 கேள்வி மட்டும் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு.